Hello students, good evening. Welcome to your Speed Biology Tamil. நாம இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம NCERT bookல living world அந்த லெசனை பாத்தீங்கன்னாக்க லைன் பை லைன் நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம பார்ட் 4 வீடியோஸ் போட்டுருக்கோம். இப்போ பார்ட் 5. ஓகேவா? அடுத்த வீடியோ இந்த வீடியோவோட நம்ம பாத்தீங்கன்னாக்க இந்த லெசனை living world வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம இப்ப கிளாஸ்க்குள்ள போலாமா? வாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகுது டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஓகேங்களா? எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனிசத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதை எப்படி கிளாசிஃபை பண்ணாங்க, அதுக்கு நாமன்க்ளேச்சர் எப்படி பெயர் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதோட டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வகைப்பாட்டு படிநிலைகளை வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் a single step process. வகைப்படுத்துதல் என்பது என்னது? ஒரு ஸ்டெப்ல முடியக்கூடிய ஒரு process கிடையாது. ஓகேவா? ஒரே ஸ்டெப்ல முடிச்சிட முடியாது. பட் involves hierarchy of steps. இதுல வந்து என்னது? படிநிலைகள், பல படிநிலைகள் இதுல வந்து இன்வால்வ் ஆகுது. each step represent a rank or category. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இந்த வகைப்படுத்தக்கூடியதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் என்னன்னு சொல்றாங்க? தரவரிசை அல்லது வகை அப்படின்னு சொல்றேன். கேட்டகரினா வகைகள் அல்லது ரேங்க் அப்படின்னா தரவரிசை. இப்ப இதுல வரக்கூடிய இந்த படிநிலைகள்ல வகைப்படுத்தக்கூடியதுல வரக்கூடிய ஒவ்வொரு படிநிலைக்கும் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரேங்க், தரவரிசைகளின் அடிப்படையிலோ அல்லது வகைகளின் அடிப்படையிலோ என்ன பண்றாங்க? அவங்க வகைப்படுத்துறாங்க. The category is a parts of overall taxonomic arrangement is called taxonomic category. ஓகேங்களா? அதாவது வகைப்பாட்டு படிநிலைகளின் அடிப்படையில் வகைப்படுத்தக்கூடிய இந்த முறைக்கு பெயர் என்னது? taxonomic category அப்படின்னு பேர். ஓகேவா? அடுத்தது all categories together constitute the taxonomic hierarchy. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு தரவரிசை, ஒவ்வொரு ரேங்க்கும் அல்லது ஒவ்வொரு கேட்டகரியும் என்னன்னு சொல்றோம்? நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரி, வகைப்பாட்டு படிநிலைகள் அப்படின்னு சொல்றோம் நாம. each category referred to as a unit of classification. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரினா வகைகளின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றோம். கேட்டகரி இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வகைகளும் என்னது? வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்றோம். each category referred to as a unit of classification. ஓகேவா? இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வகைகளையும் என்னன்னு சொல்றாங்க? வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்றோம். ரெப்ரசன்ட் a rank. அந்த வகைப்பாட்டு அலகை நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்றோம்னா rank அல்லது term as a taxa. ஓகேவா? தரவரிசை அல்லது வகைப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? வகைப்படுத்துறோம். ஓகேங்களா? இதுல வரக்கூடிய ஒவ்வொரு படிநிலைகளும் ஒவ்வொரு வகைகளையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ரேங்க் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா காமனா என்ன டேர்ம்ல யூஸ் பண்றோம்னா டாக்ஸான் அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த டாக்ஸானமிக் கேட்டகரிக்கு நம்மளுக்கு இந்த டாக்ஸானமிக் கேட்டகரி அண்ட் ஹையரார்கிக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்செக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்செக்ட்ஸ் அப்படிங்கிற பொழுது ஒரு குரூப் இன்செக்ட்னா ஒரு இன்செக்ட்னா இருக்குமா? நிறைய வகையான இன்செக்ட்ஸ், நிறைய பூச்சி இனங்கள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க இதை எப்படி இன்செக்ட்ஸ்ல கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னாக்கா ஒரு காமனான ஒரு பண்பு ஒண்ணு, பொதுவான ஒரு பண்பு ஒண்ணு எடுத்துக்கிறீங்க. என்ன பண்பு எடுத்துக்கிறீங்க? ஒரு இன்செக்ட், ஒரு பூச்சியை பார்க்குற அதுக்கு 3 ஜோடி கால்கள், 6 pairs of legs இருந்துச்சுன்னா அது பூச்சி இனங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து எங்க வச்சிருவோம்? நம்ம இன்செக்ட்ஸ்ல வச்சிருவோம். அததான் சொல்றாங்க. group of organisms sharing common feature like 3 pairs of jointed legs. 3 ஜோடி இணை கால்கள் காணப்பட்டால் அது என்னன்னு சொல்றோம்? நம்ம பூச்சி இனங்கள், இன்செக்ட்ஸ் அந்த வகுப்புல கொண்டாந்து நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு டாக்ஸான். ஓகேவா? ஒரு டாக்ஸான் அல்லது ஒரு ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். it means insects are recognizable concrete objects classified a rank or category. இப்போ இதுல insects அப்படிங்கறத என்ன சொல்லிருக்காங்க? ஒரு rank அல்லது ஒரு category, ஒரு தரவரிசை அல்லது ஒரு வகை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. ஓகேவா? எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்? காமனா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறோம். 3 pairs of jointed legs. இந்த மாதிரி 3 pairs of jointed legs இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை எங்க கொண்டு வந்திருக்கோம்? நம்ம இன்செக்ட்ஸ்ல. அப்ப இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு rank அல்லது ஒரு category அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க ரிமெம்பர் குரூப்ஸ் ரெப்ரசன்ட் கேட்டகரி. ஒவ்வொரு குழுக்களும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கேட்டகரி, வகையை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபர்தர் டினோட்ஸ் ரேங்க். ஒவ்வொரு வகைகளும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரேங்க், தரவரிசையை ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஈச் ரேங்க் ஒவ்வொரு தரவரிசையும்
அல்லது டாக்ஸானமி எதை ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா a unit of classification. ஓகேவா? ஒவ்வொரு தரவரிசையும் ஒவ்வொரு ரேங்க்கும் வகைப்பாட்டின் அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒவ்வொரு ரேங்க் எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க? கிளாசிஃபிகேஷன், யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முதல்ல there are 7 மேஜர் கேட்டகரிஸ். அதாவது நம்ம 7 படிநிலைகளை தான் பேசிக்கா நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த 7 படிநிலைகள் அடிப்படையா வச்சு தான் ஒவ்வொரு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க வகைப்படுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மேஜரா இருக்கக்கூடிய 7 கேட்டகரிஸ் என்ன? ஓகேவா? வகைப்பாட்டின் படிநிலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க 7. ஓகேவா? மேஜரா வந்து 7 கேட்டகரிஸ் இருக்காங்க. அது இல்லாம நிறைய இருக்கு, ட்ரைபல் எல்லாம் இருக்கு. பட் நம்ம இங்க வந்து 7 தான் கொடுத்துறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? கிங்டம், உலகம். செகண்ட் வந்து ஃபைலம், அனிமல்ஸ். சுவாலஜி படிச்சீங்கன்னாக்க ஃபைலம்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே இது வந்து பிளான்ட்ஸ், பாட்டனில வந்து டிவிஷன் அப்படின்னு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். தேர்ட் கேட்டகரி என்னது? கிளாஸ். ஃபோர்த் கேட்டகரி ஆர்டர். ஓகேவா? தேர்ட் கேட்டகரி கிளாஸ் என்னது? வகுப்பு. ஃபோர்த் கேட்டகரி ஆர்டர், வரிசை. ஃபிஃப்த் கேட்டகரி ஃபேமிலி, குடும்பம். சிக்ஸ்த் கேட்டகரி ஜீனஸ், பேரினம். செவன்த் கேட்டகரி ஸ்பீசிஸ். ஓகேவா? இப்போ இது பாருங்க என்ன பண்ணிருக்காங்க? 7 கேட்டகரியா. இந்த 7 படிநிலைகளின் அடிப்படையில தான் தாவரங்கள் அண்ட் விலங்குகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா வகைப்படுத்தி வைப்போம். இப்போ இந்த நீட் எக்ஸாம்ல கூட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்களா? ஏறு வரிசைகளின் அடிப்படையில் வந்து என்னது லோயஸ்ட் குரூப்பா கேட்டிருந்தாங்களா? உங்களுக்கு இப்போ கூட ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அப்போ நீங்க அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 மேஜர் கேட்டகரிஸ்ல ஸ்மாலஸ்ட் கேட்டகரி எது, லாஸ்ட் ஸ்டெப்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ், சிற்றினம் தான் அங்க கொடுத்துருவாங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம். ஓகேவா? டோட்டலா இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஆல் ஆர்கானிசத்தையும் 2 கிங்டமா ஃபர்ஸ்ட்ல பிரிச்சுட்டாங்க. என்னது? ஒன்னு பிளான்ட்ஸ், another one is animal kingdom. Plant kingdom and animal kingdom அப்படினு சொல்லி ரெண்டா வகைப்படுத்தியாச்சு. அடுத்த species of the lowest category. இது சொன்னேன் பாத்தீங்களா? இந்த படிநிலைகள்ல வகைப்பாட்டின் படிநிலைகளில் ஓகேவா lowest category எது, கீழ் படிநிலை எது அப்படினு கேட்டாக்க species, சிற்றினம் தான். ஓகேங்களா? அது ஒரு நீட் क्वेश्चन பாத்துக்கோங்க. அடுத்து this helps in identifying similarities and dissimilarities. இது எதுக்காகப்பா ஹெல்ப் பண்ணுது, எதுக்கு இது கண்டுபிடிக்கணும்னாக்க என்னது ஆர்கானிசத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு. The individuals of the same kind of organisms as well as of other kinds of organisms. ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அவைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை கண்டறிந்து அதை வகைப்படுத்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்க ரெண்டு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்ன அதை ஐடென்டிஃபை பண்ணி கிளாசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ஹைரார்க்கில இப்போ ஒவ்வொரு ஹைரார்க்கில் 7 கிங்டம், உலகம், ஃபைலம், தொகுதி, கிளாஸ், வகுப்பு, ஆர்டர், வரிசை, ஃபேமிலி, குடும்பம், ஜீனஸ், பேரினம், ஸ்பீஷிஸ், சிற்றினம். இப்போ இது ஒவ்வொரு கேட்டகரியை பத்தியும் நம்ம இண்டிவிஜுவலா படிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதை பத்தி படிக்க போறோம்னா ஸ்பீஷிஸ். அது ஸ்பீஷிஸ்னா என்ன சார்? a group of individual organisms with fundamental similarities as a species. ஓகேவா? ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஆர்கானிசங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் ஒற்றுமைகளை பொறுத்து தான் நம்ம என்ன பண்றோம், அதை சிற்றினங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? a group of animals similar morphological features and are reproductively isolated to produce fertile offspring. புறத்தோற்ற ஒரு குழுவாக இருக்கக்கூடிய விலங்குகள் புறத்தோற்ற அமைப்பில் ஒன்றுபட்டும் இனப்பெருக்க அமைப்பில் வேறுபட்டும் காணப்படக்கூடிய அந்த உயிரினங்கள் என்ன பண்றாங்க, சற்றில் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய யங் ஒன்ஸை ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்ஸை உருவாக்குறாங்க. பாத்தீங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிற்றினம் அப்படின்னு சொல்றோம். புறத்தோற்ற அமைப்பில் ஒன்றுபட்டு இருக்கணும், இனப்பெருக்க அமைப்பில் வேறுபட்டு இருக்கணும். அவங்க உருவாக்கக்கூடிய அந்த யங் ஒன்ஸ் எப்படி இருக்கணும், ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்ஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து சிற்றினம், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீசிஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, மாஞ்சிஃபெரா இண்டிகா மேங்கோ ட்ரீயோட பொட்டானிக்கல் நேம், சொலானம் டியூபரோசம் பொட்டேட்டோவோட பொட்டானிக்கல் நேம். அடுத்தது பான்தெரா லியோ லைம் சிங்கத்தோட பொட்டானிக்கல் நேம். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, சாரி சுவாலஜிக்கல் நேம். சரியா? இப்போ இதுல பாருங்க இண்டிகா, டியூபரோசம், லியோ அப்படிங்கிறது இதோட நேம், ஸ்பீசிஸோட நேம். ஓகேங்களா? சிற்றின பெயர். அப்ப இது என்னது, மாஞ்சிஃபெரா, சொலானம், பான்தெரா அப்படிங்கிறது என்னது, பேரின பெயர், ஜீனஸ் நேம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிசத்துல ஜீனஸ் நேம் பேரின பெயர்
ஒரு 2-3 ஆர்கானிசம் பாத்தீங்கன்னாக்க ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா ஸ்பீசிஸ் நேம் மட்டும் பாத்தீங்கன்னாக்க டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க சொலானம் டியூபரசம், சொலானம் நைக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பான்தெரா லியோ, பான்தெரா டைகரிஸ். அப்ப இதெல்லாம் என்ன வந்துருது? பான்தெரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம் ஒரே மாதிரியா இருக்கு. லியோ அண்ட் டைகரிஸ் அப்படிங்கிற சிற்றின பெயர் வேறுபடுது. சொலானம் டியூபரோசம், சொலானம் நைக்ரம். அதுல சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ் நேம் ஒரே மாதிரியா வருது. டியூபரோசம், நைக்ரம் அப்படிங்கிறது என்ன வந்து டிஃபர் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அவங்க என்சிஆர்ல? ஹோமோ செப்பியன்ஸ். செப்பியன்ஸ் அப்படிங்கிறது சிற்றின பெயர், ஹோமோ அப்படிங்கிறது ஜீனஸ் நேம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அந்த சிற்றினங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய புறத்தோற்ற அமைப்பு ஒற்றுமைகளை வச்சு என்ன பண்றாங்க? நம்ம ஸ்பீசிஸ் சிற்றினங்களை வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய புறத்தோற்ற ஒற்றுமைகள், புறத்தோற்ற அமைப்புல ஒன்றுபட்ட இனப்பெருக்க அமைப்புல வேறுபட்டு இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிற்றினம், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பீசிஸ் அடுத்தது யாருக்காங்க? ஜீனஸ் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜீனஸ், பேரினத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்பீசிஸ்க்கு மேல, சிற்றினத்துக்கு மேல ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேட்டகரி யாரு? ஜீனஸ். ஓகேவா? அப்போ அதுக்கு கீழ ஸ்பீசிஸ் இருக்கு. இப்போ பாருங்க, ஸ்பீசிஸ்னா என்ன படிச்சோம்? புறத்தோற்ற அமைப்பில் ஒன்றுபட்டும் இனப்பெருக்க அமைப்பில் வேறுபட்டும் காணப்படக்கூடியதா என்ன சொன்னோம்? சிற்றினம் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன படிக்கிறோம்? ஜீனஸ்னா it is a group of closely related species which have evolved from a common ancestor. ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பல சிற்றினங்கள் எதுல இருந்து தான் ஒண்ணா சேர்ந்து எதுல இருந்து தான் வந்திருக்கு? ஒரே காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 2-3 சிற்றினங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் ஒரே மூதாதையர்ல இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜீனஸ் அப்படிங்கிறோம். அதாவது it is a group of closely related species. ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பை கொண்ட குழுப்பா இருக்கக்கூடிய ஆர்கானிசமானது evolved from a common ancestor, ஒரே மூதாதையரிலிருந்து தோன்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு பாருங்களேன், ஹியூமன் பீயிங்ஸ், ஏப்ஸ், மங்கி பாத்தீங்கன்னாக்க ஒன்றோட க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ். நம்ம எல்லாருக்குமே யார் காமன் ஆன்செஸ்டர்? ஒருத்தவங்க தான். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சொலானம் அப்படிங்கிறது ஜீனஸ். ஓகேவா? பேரின பெயர். இதுல பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் ரெண்டுமே வந்து டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். சிற்றினம் ரெண்டுமே வேற வேற. ஆனா ஆன்செஸ்டர் ஒருத்தர் தான். ஏன்னா இவங்களுக்கு ஜீனஸ் நேம் என்ன இருக்கு? ஒரே காமனான ஜீனஸ் நேம் தான் இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, எக்ஸாம்பிள் பான்தெரா லியோ லயன், பான்தெரா பார்கஸ் லியோபார்ட், பான்தெரா டைகரிஸ் டைகர். மூணுமே டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? லயன் வேற ஸ்பீசிஸ், லியோபார்ட் வேற ஸ்பீசிஸ், டைகர் வேற ஸ்பீசிஸ். ஆனா மூணு பேருமே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ். ஒன்றோடு ஒன்று நெருங்கிய உறவு முறைகளை தொடர்புடைய சிற்றினங்கள். இவங்க எந்த ஜீனஸ் வந்தாங்க? பான்தெரா அப்படிங்கிற ஒரே ஜீனஸுக்குள்ள வராங்க. அப்ப இவங்க மூணு பேருக்குமே காமன் ஆன்செஸ்டர் யாரு? ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடைய ஒரே ஒத்த பண்புகளை கொண்ட அந்த சிற்றினங்கள் அவங்க ஒரே மூதாதையரிலிருந்து தோன்றினவர்கள். அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்கோம்? பான்தெரா அப்படிங்கிற ஒரே ஜீனஸ்ல பேரினத்துல கொண்டாந்து வச்சிருக்கோம். அடுத்தது, this genus differ from another genus Felis. ஆனா பான்தெரா அப்படிங்கிற அந்த ஜீனஸ் ஃபெலிஸ் அப்படிங்கிற ஜீனஸ்ல இருந்து டிஃபர் ஆகுது. ஓகேவா? வேறுபடுது. ஃபெலிஸ் எதோடது? கேட்ஸ், பூனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதோட ஜீனஸ் நேம் வந்து ஃபெலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெலிஸும் பான்தெராவும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இப்ப ஜீனஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து மேல இருக்கக்கூடிய கேட்டகரி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏறு வரிசையில போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கோம். மேல இருக்கக்கூடிய ஃபேமிலி யாரு? அடுத்த கேட்டகரி யாரு? ஃபேமிலி, குடும்பம். குடும்பத்தை பத்தி பார்க்கலாம். group of related genera with less similarities as compared to genus and species. ஓகேவா? இங்க பாருங்க, ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது புறத்தோற்ற அமைப்பு வச்சு பார்த்தோம். ஜீனஸ் அப்படிங்கிறது அதாவது அதிக கேரக்டர்ஸ். இந்த ஸ்பீசிஸ்க்கும் இந்த ஸ்பீசிஸ், இந்த மூணு ஸ்பீசிஸ்க்கும் இடையில பார்த்தீங்கன்னாக்க நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா? அததான் வந்து என்னன்னு சொல்லிட்டோம்? ஜீனஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்த ஃபேமிலி போறீங்க பாத்தீங்களா? ஸ்பீசிஸ்ல எப்படி நெருங்கியோ அதை விட கொஞ்சம் கம்மியான கேரக்டர்ஸ். ஓகேவா? நெருங்கிய பண்புகளை கொண்ட பல பேரினங்கள் ஒன்றாக சேர்ந்ததுக்கு பேர் தான் குடும்பம், ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பேரினங்கள், நெருங்கிய தொடர்புடைய பேரினங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் ஃபேமிலி, குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஸ்பீசிஸ் இந்த மூணு ஸ்பீசிஸ்க்கு நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சுல, அதை விட லெஸ் கம்மியா தான் சிமிலாரிட்டி
ஒற்றுமைகள் வந்து லெஸ், கம்மியான சிமிலாரிட்டிஸ், குறைந்த ஒற்றுமைகள் தான் காணப்படும். ஓகேவா? மேல போக போக அசெண்டிங் ஆர்டர்ல போக போக கேரக்டர்ஸ் வந்து குறைய செய்யும், ஒற்றுமைகள் வந்து குறைய செய்யும். ஸ்பீசிஸை விட ஜீனஸ்க்கு குறையும், ஜீனஸை விட ஃபேமிலிக்கு குறையும், ஃபேமிலியை விட மேல குறையும். கீழ இருந்து மேல போக போக கேரக்டர்ஸ் வந்து என்னாகும், குறைய செய்யும். மேல இருந்து ஃபைலத்துல இருந்து கீழ நீ ஸ்பீசிஸ்க்கு வர வர கேரக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ளோஸ்லி ரிலேட்டட் கேரக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்த்துக்கங்க. இப்போ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா with less similarities as compared to genus and species. genus பேரினம் மற்றும் சிற்றினத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது குறைந்த ஒற்றுமை பண்புகளை கொண்ட அந்த ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பல ஜீனஸ், அதாவது ஜீனஸ் ஒன்றாக சேர்ந்து தான் ஃபேமிலி, குடும்பத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பேரினங்கள், சிற்றினம் மற்றும் பேரினத்தை விட குறைந்த ஒற்றுமை தன்மை கொண்ட அந்த பேரினங்கள் ஒன்றாக சேர்ந்து குடும்பத்தை உருவாக்குச்சு. Families are the basis of both vegetative and reproductive features of plants species. ஓகேவா? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்னது, உடல பண்புகள் மற்றும் இனப்பெருக்க பண்புகள், உடல பண்புகள், உடல் இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க பண்புகளின் அடிப்படையில் இந்த பிளான்ட் ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, அந்த ஃபேமிலிஸ் வந்து பிரித்து வச்சிருக்காங்க. அது பொறுத்து எக்ஸாம்பிள் பாருங்க, சொலானம், பெட்டூனியா, டாட்டுரா, இந்த 3 ஜீனஸுமே எதுல வந்துருது, ஃபேமிலி சொலானேசியே அப்படிங்கிற ஃபேமிலியில வராங்க. சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ், பெட்டூனியா அப்படிங்கிற ஜீனஸ் அண்ட் டாட்டுரா அப்படிங்கிற ஜீனஸ் பேரினங்கள் எதன் கீழ் வருது, சொலானேசியே அப்படிங்கிற குடும்பத்தின் கீழ் வருது. இது பாட்டனில எக்ஸாம்பிள். அதே இது சுவாலஜில அனிமல்ஸ்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க பாந்தெரா, லயன், டைகர், லியோபார்ட் அப்படிங்கிற பாந்தெரா அப்படிங்கிற ஜீனஸும், ஃபெலிஸ்ல யார் வருவாங்க, கேட்ஸ் அப்படிங்கிற ஜீனஸ் பேரினம், பாந்தெரா என்ற பேரினமும் ஃபெலிஸ் அப்படிங்கிற பேரினம் ரெண்டும் சேர்ந்து எதுல வந்தது, ஃபெலிடே அப்படிங்கிற ஃபேமிலியில வருது. ஓகேவா? ஃபெலிடே அப்படிங்கிற ஃபேமிலியில வந்துறாங்க. பாருங்க, சிங்கம், புலி, பூனை, மேல எல்லாத்துக்குமே லைன்ஸ் இருக்குமா, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும். கேனல் டீத் பெருசா இருக்கும். டபிட்டம் ஐ, நைட்ல பாத்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும்ல, டபிட்டம் ஐ ஒரே மாதிரியா இருக்கும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஃபிம்ப்ரி, இந்த 2 சைடு முடி இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாருக்குமே இருக்கும். புலி, சிங்கம், பூனை எல்லாருக்குமே இருக்கும். அப்ப ஓரளவு பார்க்கும் பொழுது நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒரே மாதிரியா ஒற்றுமையா இருக்கும். ஸோ இந்த அதனாலதான் பாந்தெரா அண்ட் ஃபெலிஸ் இந்த 2 ஜீனஸையும் எங்க கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா ஃபெலிடே அப்படிங்கிற ஒரே ஃபேமிலியின் கீழ் வருது. அப்ப இந்த ஜீனஸுக்கும் இடையில ஒரு சில ஒற்றுமை பண்புகள் காணப்படுது. அதனாலதான் இந்த ரெண்டு பேரினங்களுக்கும் இடையில நிறைய ஒற்றுமைகள் காணப்படுறதுனால 2 பேரினத்தையும் கொண்டாந்து ஃபெலிடே அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல வைக்கிறோம். புரியுதாப்பா? அடுத்தது டாக் அப்படிங்கிறது டிஃபரெண்ட். ஏன்னா பூனைக்கும் நாய்க்கும் ஒரு சில பண்புகள், கேனிங், டீத்து, இந்த ஃபிம்பரி இதெல்லாம் ஒரு சில கேரக்டர்ஸ் இருந்தாலும் நிறைய கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகுறாங்க. சரியா? நிறைய கேரக்டர்ஸ்ல வேறுபடுறதுனால டாக் கொண்டாந்து என்ன குடும்பத்துல ஃபேமிலியில வச்சுட்டாங்கன்னா கேனிடே அப்படிங்கிற ஃபேமிலியில வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இது ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஆர்டர். இது ஃபேமிலிக்கு அடுத்து ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியது யாரு, ஆர்டர். அப்ப என்ன ஆகும், சிமிலர் கேரக்டர்ஸ் என்ன ஆகும், குறைய செய்யும். ஓகேவா? இப்ப ஃபேமிலிக்கு இருந்ததை விட மேல ஆர்டருக்கு வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் குறையும். பாருங்க, ஆர்டர் being a higher category is the assemblage of families. ஓகேவா? families which exhibit a few similar characters. ஓகேவா? குடும்பத்தை விட ஆர்டர் வரிசைக்கு போகும்பொழுது ஒரு கொஞ்சம் கம்மியான நெருங்கிய உறவு முறையில் ஒற்றுமையை கொண்ட பல குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து எதுல வருது, உனக்கு வரிசையில வந்துடும். ஓகேவா? குறைந்த அளவு தான் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். few similarities தான், குறைந்த அளவு ஒற்றுமைகளை கொண்ட ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வரிசையின் கீழ் வருது. ஓகேவா? ஆர்டர் கீழே வராங்க. இந்த சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர். இங்க ஒற்றுமைகள் எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் இடையில சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். கம்பேர் டு டிஃபரண்ட் ஜெனிரா இன்க்ளூடட் இன் ஃபேமிலி. ஓகேவா? ஜீனஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபேமிலியில வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து குறைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஆர்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஓகேவா? வரிசைக்கு எக்ஸாம்பிள் கன்வலூசியே ஒரு ஃபேமிலி, சொலானேசியே அப்படிங்கிறது அனதர் ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னாக்க ஒன்றோட ஒன்று நெருங்கிய ஒற்றுமைகளை கொண்ட ஃபேமிலி.
இந்த ரெண்டு ஃபேமிலியையும் என்ன ஆர்டர்ல வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்து அனிமல்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள். ஃபெலிடே ஒரு ஃபேமிலி. அடுத்து கேனிடே. ஃபெலிடேங்கிறது என்னது? பூனை, சிங்கம் இவங்க எல்லாம் வந்தாங்க பாத்தீங்களா? அது கேனிடே அப்படிங்கிறது டாக் ஃபேமிலி. இந்த ரெண்டு ஃபேமிலியுமே ஒரு சில பண்புகள்ல ஒற்றுமைகள் இருக்கா? சோ இந்த ரெண்டு ஃபேமிலியும் என்ன ஆர்டர்ல வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க கார்னிவோரா. ஓகேவா? விலங்குண்ணிகள் அந்த ஆர்டர்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கிளாஸ், வகுப்பு. ஓகேவா? எதுக்கு? ஆர்டருக்கு அடுத்து மேல இருக்கக்கூடிய பொசிஷன், ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேட்டகரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிளாஸ், வகுப்பு. ரிலேட்டட் ஆர்டர்ஸ், ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடைய வரிசைகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? சேர்த்து வகுப்புல கொண்டாந்து வைக்கிறோம். அப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசைகள், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அந்த வரிசைகள் ஒன்றாக சேர்ந்து எதை குறிக்குது? கிளாஸ், வகுப்பை குறிக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. பிரைமேட்டா அப்படிங்கிற ஒரு ஆர்டர், அடுத்தது கார்னிவோரா அப்படிங்கிற ஒரு ஆர்டர். இந்த ரெண்டு ஆர்டருமே எந்த வகுப்பின் கீழ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மெமாலியா, பாலூட்டிகள் அப்படிங்கிற வகுப்பின் கீழ் வராங்க. ஓகேங்களா? இப்ப பாலூட்டிகள்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? பாடி ஃபுல்லும் ஹேர் இருக்கணும். ஓகேவா? மெமரி கிளாண்ட்ஸ் இருக்கணும். ஒரு சில பண்புகள் அடிப்படையில் என்ன பண்றாங்க? ஒற்றுமைகள் இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடைய ஆர்டர்ஸை நம்ம எதுல கொண்டு வரோம்? வகுப்பின் கீழ் கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பிரைமேட்டா அண்ட் கார்னிவோரா. பிரைமேட்டாவில் யாரெல்லாம் வந்துருவாங்க? மங்கி, ஏப்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் வந்துருவோம். ஓகேங்களா? கொரில்லா, கிப்பன் அதெல்லாம் வந்து பிரைமேட்டாவில் வந்துருவாங்க. கார்னிவோராவில் யாரெல்லாம் வருவாங்க? இவங்க இருக்காங்க பாருங்க. கார்னிவோராவில் லைன், டைகர், கேட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? டாகு இவங்கெல்லாம், கொஞ்சம் தேனிகள் இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் கார்னிவோராவில் வந்துருவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு சில பாடி ஃபுல்லும் ஹேர் இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க மெமரி கிளாண்ட்ஸ். ஓகேவா? குட்டிகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை, கேரக்டர் இதெல்லாம் ஒற்றுமைகள் வருது பாத்தீங்களா? ஸோ இந்த ஒரு சில கேரக்டரின் அடிப்படையில ஒற்றுமைப்படுறதுனால என்ன பண்றாங்க? இந்த ரெண்டு ஆர்டரையும் எதுல கொண்டு வச்சிருக்காங்க? மெமாலியா அப்படிங்கிற வகுப்பின் கீழ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைலம். கிளாஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஹையர் கேட்டகரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஃபைலம், தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றோடு பாருங்க, ரிலேட்டட் கிளாஸஸ், ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடைய பல வகுப்புகள் ஒன்றாக சேர்ந்து எதை குறிக்குது? ஃபைலம், தொகுதியை குறிக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே எந்த ஒவ்வொருத்தவங்களுமே வந்து பாத்தீங்கன்னாக்க மேமல்ஸ். இது எல்லாமே என்னது? ஒரு ஃபைலம். ஃபிஷஸ் அப்படிங்கிறது, ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ஃபைலமா. இந்த எல்லா ஃபைலத்தையும் கொண்டாந்து இப்போ இது எல்லாமே ஒரு சில பண்புகளின் அடிப்படையில் என்ன பண்றாங்க? ஒத்து போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நோட்டோகார்டு இருக்கணும். டார்சல் ஹாலோ டியூபுலர் நர்வ், முதுகுப்புறம் குழாய் போன்ற நரம்பு இருக்கணும். நோட்டோகார்டு முதுகு நான். ஓகேவா? எல்லாருக்குமே இப்போ ஃபிஷஸ்க்கு நோட்டோகார்டு, ஆம்பிபியன்ஸ் நம்மளுக்கு மேமல்ஸுக்கும் வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல நோட்டோகார்டு இருக்கும். பின்னாடி அது வெட்டப்பல் காலமா முதுகெலும்பா அது என்ன ஆயிரும்? டெவலப் ஆயிடும். ஸோ நோட்டோகார்டு அண்ட் டார்சல் ஹாலோ டியூபுலர் நர்வ் கார்டு. ஓகேவா? முதுகுப்புறம் அமைந்த குழாய் போன்ற நரம்பு அமைப்பு. இது ரெண்டின் அடிப்படையில என்ன பண்றோம்? இந்த எல்லா ஃபைலத்தையும் கொண்டு வந்து கார்டேட்டா, ஓகேவா, முதுகு நாடிகள்ல கொண்டாந்து என்ன பண்றோம்? வச்சிடறோம். இந்த ஃபைலத்துல கொண்டாந்து வைக்கிறோம். அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பண்புகளை கொண்ட அந்த கிளாஸ் வகுப்புகளை ஒரு ஃபைலத்தின் கீழ் கொண்டாந்து வைக்கிறோம். இப்போ பாருங்க, ஃபிஷஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ஆம்பிபியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ரெப்டைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், மேமல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் என்ன ஃபைலத்தின் கீழ் கொண்டாந்து வச்சிருக்கோம்? கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலத்தின் கீழ் கொண்டாந்து வச்சிருக்கோம். ஓகேவா? தொகுதி வச்சாச்சு. இப்போ கிங்டம். என்ன சார் கிங்டம்? எல்லாருக்குமே மேல ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியது கிங்டம், உலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ஆர்கனிசத்தை என்ன பிரிச்சிட்டோம்? டோட்டலா ரெண்டா பிரிச்சிட்டோம். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், தாவர உலகம், விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சாச்சு. All animals varies phyla are assigned to the highest category called the kingdom Animalia. எல்லா அனிமல்ஸையும் என்ன பண்றோம்? அதாவது நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பண்புகளை கொண்ட எல்லா ஃபைலத்தையும் கொண்டு வந்து கிங்டம்ல கொண்டாந்து வைக்கிறோம். ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புகளை கொண்ட அந்த விலங்குகள்
இருக்கக்கூடிய அந்த ஃபைலம் எல்லாத்தையும் கொண்டாந்து எதுல கொண்டாந்து வைக்கிறோம் கிங்டம் அனிமேலியால. இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டபிரேட்டா கார்டேட்டா முதுகெலும் பற்றவை முதுகெலும் உடையவை ரெண்டு ஃபைலத்தையுமே எங்க கொண்டாந்து வச்சிருவேன் கிங்டம் அனிமேலியால கொண்டாந்து வச்சிருவீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் பிளான்ட்ஸும் பாத்தீங்கன்னாக்கா ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடைய அந்த டிவிஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இங்க வந்து நெருங்கிய தொடர்புடைய அந்த ஃபைலம் எல்லாத்தையும் கொண்டாந்து எங்க வச்சிருக்கீங்க டிவிஷன்ஸ். ஓகேவா? இங்க வந்து ஃபைலம் சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளான்ட்ஸ்ல ஃபைலத்தை வந்து டிவிஷன் சொல்லுவோம். அந்த டிவிஷன் எல்லாத்தையும் எங்க கொண்டாந்து வச்சிருவோம் கிங்டம் பிளான்ட் கிங்டத்துல கொண்டாந்து வச்சிருவோம். ஸோ டோட்டலா வந்து பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டிஃபரெண்ட் படுத்திடுறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா இப்போ எங்க ஆரம்பிச்சு ஃபைலத்துல ஆரம்பிக்கிறோம். ஃபைலத்துல ஆரம்பிச்சு எங்க வந்து முடியுது ஸ்பீஷிஸ்ல வந்து முடியுது. ஓகேவா? மேல இருந்து கீழே வர வர ஓகேவா ஒன்றோடு ஒன்று க்ளோஸ்லி ரிலேட்டடான கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? மேல இருந்து கீழே வர 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 என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? கீழே இருந்து மேல போக போக க்ளோஸ்லி ரிலேட்டட் கேரக்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என்ன செய்யும் உனக்கு குறைய செய்யும். ஓகேவா? அப்போ ஸ்பீசிஸ் நிறைய ஒற்றுமைகளை கொண்டது. இதுக்கு மேல இருக்க ஜீனஸ் அதை விட கம்மியானது அடுத்து மேல இருக்க ஃபேமிலி ஆர்டர் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதை வச்சுதான் ஆர்கனிசத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணி வகைப்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குனாக்க கீழே போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோல பார்த்துட்டு டவுட் இருக்குனாக்க கிளாரிஃபை பண்றோம். இதோட நம்ம வந்து நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய நீட்டுக்கான ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்ட் ஓகேங்களா உயிர் உலகம் அல்லது வாழும் உலகம் அப்படிங்கிற சாப்டர் இந்த பார்ட்டோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த பார்ட் வீடியோல நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஓகேவா உயிரியல் வகைப்பாடு அந்த சாப்டர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போய் சேரும். அவங்களும் இதை பயன்படுத்திப்பாங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.